பொதுவா நம்ம எல்லாருமே லஞ்ச ஒழிப்பு பத்தி பேசும்போது எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே கேரக்டர் இந்தியன் படத்துல வர இந்தியன் தாத்தா கேரக்டர் தான். இருந்தாலும் அதையும் தாண்டி தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள் லஞ்ச ஒழிப்பு பத்தி பேசி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வரிசையில ரமணா படம், சாமுராய் படம், சிட்டிசன் படம், இந்த 3 படமும் நல்ல ஒரு கதைக்களம். அதுல ரமணா படத்தை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கு. இந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கிட்ட கதையை சொல்லும் போது, கதை என்னமும் நல்லதா சொல்றான், ஆனா கதைக்கு ஏற்ற மாதிரி திரையில கொண்டு வருவானான்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோடய சொல்லியிருக்காரு. ஆனா அவருடைய சந்தேகத்தை தவிடு பொடியாக்கி படத்தை மிகப்பெரிய வெற்றியடை செஞ்சவர் தான் முருகதாஸ் அவர்கள். இந்த படம் உருவாக்க அவர் என்னென்ன மெனக்கெட்டாரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம பண்ணிடுங்க. ஹாய் வெங்கடாக்ஸ் நேயர்களே, முதல்ல ரமணா படத்துடைய கதையை ஷார்ட்டா சொல்லிடலாம். ஒரு அரசு அதிகாரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு ஒரு இடத்துல 6 அடுக்கு மாடி தான் கட்டணும்னா, ஆனா அதுக்கு மேல ஒரு 10 அடிக்கு மாடி அந்த அளவு கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இல்லீகலா பணம் லஞ்சம் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பில்டிங் வந்து பாரம் தாங்க முடியாம இழிஞ்சு விழுந்துருது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அந்த பில்டிங்ல தான் விஜயகாந்தோடைய மொத்த ஃபேமிலியும் தங்கி இருந்திருக்கு. விஜயகாந்த் மட்டும் தற்செயலா பொழைச்சிடறாரு. அவருடைய ஒய்ஃப் சிம்ரன் அவர்கள் குழந்தைங்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. அதனால மிகவும் பாதிக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் ஒரு அமைதி புரட்சி மூலயமா நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்கி அந்த அரசு அதிகாரிகளை மொத்த அரசாங்க நெட்வொர்க்ல வேலை பார்க்க வச்சு யார் யாரு லஞ்சம் வாங்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு ரகசியமா அவங்கள கடத்தி வச்சு அவங்களுக்கு பனிஷ் பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த விஜயகாந்தோடைய மொத்த நெட்வொர்க்கையும் காவல்துறை பிடிச்சாங்களா இல்லையான்றதான் மீதி கதை. முதல்ல கதையை போயிட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் கிட்ட சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட அவரு, கதை என்னமோ நல்லாதான் இருக்கு, ஆனா நீ கதைக்கு ஏற்ற மாதிரி திரையில கொண்டு வர முடியுமா சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த ரவிச்சந்திரன் அவர்கள் அவருடைய நண்பர்கள்கிட்டயும் சொல்லியிருக்காரு. ரொம்ப பாதிக்கப்பட்ட முருகதாஸ் அவர்கள் எப்படியாவது படத்தை ஜெயிச்சே காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர மும்முரமா ஒர்க் பண்றாரு. முதல்ல விஜயகாந்த் அவர்கிட்ட கேரக்டர் சொல்லிடுறாரு, இந்த படத்துல நீங்க சாஃப்டா ரொம்ப ஜென்யூனா நடிக்கணும். குறிப்பா உங்க வழக்கமான அந்த பழைய ஃபைட்டு காமெடி அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் இருக்கவே கூடாது. படம் ஃபுல்லா நீங்க ஒரு அமைதி புரட்சியாளனாவே நடிக்கணும்னு சொல்லிட்டு படத்துடைய கேரக்டரை டிஃபைன் பண்றாரு நம் முருகதாஸ் அவர்கள். படத்தோட கதைப்படி நீங்க கடைசியில சாகுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் விஜயகாந்த் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட விஜயகாந்த் அவர்கள், கண்டிப்பா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கடைசியில நான் சாகுறது கரெக்ட் தான், கண்டிப்பா இந்த சீனுக்கு கிளைமேக்ஸ் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. நம்ம சாகுறது நம்ம ஃபேன்ஸ் ஏத்துப்பாங்களான்ற சந்தேகமே இல்லாம படத்தோட கிளைமேக்ஸ் அழகா ஒத்துக்கிட்டாரு விஜயகாந்த் அவர்கள். இந்த படத்துல 3 காட்சிகள் ரொம்ப நெஞ்சை உழுக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் இறந்துருவாரு. இறந்ததுக்கு அப்புறமா அந்த விஷயத்த அந்த மருத்துவமனை நிர்வாகம் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லாம இவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா இத்தனை லட்சம் பணம் ஆகும்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிகிட்ட கேட்கறாங்க. அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிற ஃபேமிலி. ஆனா எப்படியோ ஒரு வழியா விஜயகாந்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா நேரா மருத்துவமனை நிர்வாகத்துக்கிட்ட விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய சண்டை போட்டு அந்த பாடி வாங்குவாரு. இந்த காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப பார்க்க ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்க்கும்போது இந்த வழியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்களான்ற கேள்வி நமக்கு எழ ஆரம்பிக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல விஜயகாந்தோடைய தங்கி இருந்த அந்த பில்டிங் இடிஞ்சு விழும்ல, படத்தோட கதைப்படி இந்த தவறான முறையில கட்டப்பட்ட பில்டிங் இடிஞ்சு விழும். அந்த பில்டிங்ல தான் விஜயகாந்தோட ஃபேமிலி சிம்ரனும் அவங்க குழந்தைங்களும் இருப்பாங்க. ஒரு சீன்ல போயிட்டு விஜயகாந்த் அவர்கள் அந்த இடிஞ்ச பில்டிங்கை பார்ப்பாங்க. அவங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் இருக்காங்க, தேடுறது ரொம்ப கஷ்டம், அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்துருச்சு. தேடும்போது ஒரு இடத்துல சிம்ரனுடைய உருவம் வந்து ரொம்ப தீக்க ஆயிட்டு மேல கையக்க போவாரு. அப்படியே சாம்பலா பொசுங்கி விழுந்துடும் சிம்ரனுடைய உருவம். 3வது, இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல விஜயகாந்த் அவர்கள் காவல்துறை பிடிச்சிருவாங்க. நிறைய அரசு அதிகாரிகளை ரகசியமா கடத்தி கொன்ன காரணத்துக்காக அவருக்கு தூக்கு போடுவாங்க. ஆனா தூக்கு போறதுக்கு முன்னாடி வந்து விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மத்தியில பேசுவாரு. ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் தான். மாணவ சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தையும் மாத்திடலாங்கிறதுக்கு உதாரணம் தான் நீங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த படத்தோடைய ரொம்ப ஹைப் கொண்டு போயிடும். இந்த படத்துல இந்த 3 காட்சிகள், ஹாஸ்பிட்டல் சீன், அப்புறம் சிம்ரன் டெத் சீன், அப்புறம் கிளைமேக்ஸ்ல விஜயகாந்த் பேசுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படமானா இப்படிதான் மேக் பண்ணணும். ஆஸ்கர் ரவிச்சந்திரன்
முன்னெல்லாம் படத்தை வந்து ஸ்கிரீன்ல நல்லா கொண்டு வர முடியுமான்னு கேள்வி கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாரு நம்ம முருகதாஸ் அவர்களை. ஆனா பொய்யாக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி, அனைத்து தரப்பு மக்களும் ஒரு கொண்டாடின படம் தான் ரமணா படம். தெய்வம் மாதிரி வந்திருக்கீங்க, அடக்கம் பண்ண கூட கையில காசு இல்லையா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. வயசுக்கு வந்த 2 பொண்ணுகளை விட்டுட்டு இப்படி குடிச்சே சேர்த்துட்டாயா? இந்த வண்டி வேணாம், வேற வண்டி இருக்கு. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. விஜயகாந்த் தன்னுடைய வழக்கமான பாணி இல்லாம ஒரு அமைதியான ஒரு புரட்சியாளர் நடிச்சு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம் வந்திருப்பாரு. ஆரம்பத்துல இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரனுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் இயக்குனர் முருகதாஸ் மேல ஒரு நம்பிக்கையே இல்லை. 2 கட்ட மனசோட தான் படம் எடுத்தாங்க. ஆனா படம் எடுத்து வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. கண்டிப்பா இந்த படத்தை எடுத்த இயக்குனர் ER முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.